Good morning. Everybody, good morning. Good morning, everybody. இன்னைக்கு எல்லா சட்டங்களும் பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். சிபிசி பார்த்துட்டோம், சிஆர்பிசி பார்த்துட்டோம், கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டோம், கான்ட்ராக்டை பார்த்துட்டோம், லிமிடேஷன் அந்த பாதி டச் பண்ணி விட்டுருக்கோம். சட்டத்துக்கெல்லாம் முக்கியமான சட்டம் எது? சாட்சிய சட்டம். இந்த சாட்சிய சட்டம் தான் முக்கியமானது. இந்த சட்டங்கள் அத்தனையும் முக்கிய காரணமே இதான். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சட்டத்திலே முக்கியமான சட்டம் எது? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சிபிசி நடத்தினாலும் ட்ரையல் எவிடன்ஸ் சாட்சி வேணும். சிவில் கேஸ் நடத்தினாலும் சாட்சி வேணும். கிரிமினல் கேஸ் நடத்தினாலும் சாட்சி வேணும். நீங்கள் எந்த கேஸ் நடத்தினாலும் எவிடன்ஸ் வேணும். அதுக்கு இந்த சட்டம் தான் முக்கியமான சட்டம். அப்போ என்ன அர்த்தம்? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டம் 1872 புதுசாக ஏற்றப்பட்டது. TSA பாரதிய சாட்சிய ஆதியம் 2023. இந்த சட்டத்தில் மொத்தம் எத்தனை சாட்சிகள் இருக்கிறது? அந்த சாட்சிகளின் அடிப்படையில் தான் வழக்கு நடத்தப்படும். இப்போ ஓரளாகவே சொல்லப்பட்டுள்ளது மேலோட்டமான சாட்சி. மொத்தம் எத்தனை சாட்சியங்கள் தான் சொல்லியிருக்கிறார். இதில் எத்தனை சேப்டர் இருக்குன்னு லீகல் ஆஃப் பர்டன் குரூப், அட்மிஷனபிலிட்டி, ரெலவன்சி, preliminary definitions, documentary evidence, proof, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்குது. எல்லாமே தனியாக இருக்குது. அதில் கலந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் தனியாக ஒவ்வொன்றா பேச சாப்டர் வாய்ஸாகவும் பார்க்கலாம், எவிடன்ஸ் சாட்சிய வாய்ஸாகவும் பார்க்கலாம். அதில் இந்திய சாட்சிய சட்டத்தில் மொத்தம் 20 சாட்சியங்கள் உள்ளன. அந்த 20 சாட்சியத்தில் ஒவ்வொன்றாக நான் படிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். அதை ஒவ்வொன்றாக தனித்தனியாக நான் இனிமேல் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இன்னைக்கு ஆரம்பம் என்பதால் இதில் சாதாரண சொல்லுங்கள். ஓரல் எவிடன்ஸு, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு, பிரைமரி எவிடன்ஸு, செகண்டரி எவிடன்ஸு, எலக்ட்ரானிக் எவிடன்ஸு, டிஜிட்டல் எவிடன்ஸு, டைரக்ட் எவிடன்ஸு, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸு, ரியல் மெட்டீரியல் எவிடன்ஸு, எக்ஸ்பர்ட் எவிடன்ஸு, ஒப்பீனியன் எவிடன்ஸ், ஏர்சே எவிடன்ஸ், ஜுடிஷியல் எவிடன்ஸ், நான் ஜுடிஷியல் எவிடன்ஸ், சப்ஸ்டிட்யூஷனல் எவிடன்ஸ், corroborative evidence, contradictory evidence, admission, confessions, presumptive evidence, scientific evidence. மொத்தம் இது போல 20 எவிடன்ஸ் சாட்சிய சட்டத்தில் உள்ளன. இதனை ஒவ்வொன்றாக நாளைக்கு பார்க்கலாம். ஒவ்வொன்றாகவும் ஒவ்வொரு சாப்டராகவும் இனிமேல் சாட்சிய சட்டத்தில் ஒவ்வொன்றாக பார்த்துக்கொண்டு சேர்ந்து சாதனை. அது 6 பேசுகிறாங்க. அது எத்தனை கைண்ட்ஸாக பிரிச்சாங்கன்னா, பேசிக்காக சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், ஒரிஜினாலிட்டி, நேச்சர், பர்பஸ், எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் பை ஃபோரம். இதில் அப்படியே தனித்தனியாக அதில் என்ன எவிடன்ஸ்? ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. பிரைமரி, செகண்டரி என்பது ஒரிஜினாலிட்டி சொல்லுவாங்க. நேச்சர் டைரக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. பர்பஸ் சப்ஸ்டிட்யூட் எவிடன்ஸாக சொல்லுவாங்க. எக்ஸ்பிரஸ் எவிடன்ஸ், எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன், சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட், அட்மிஷன், கன்ஃபெஷன் அந்த இதில் வந்து பை ஃபோரம், ஜுடிஷியல், நான் ஜுடிஷியல் எவிடன்ஸ் எல்லாமே வந்துருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு பாருங்கள்.